முடிஞ்சா இது என்ன ரெசிபின்னு கண்டுபிடிங்க. 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா, செம்ம சாஃப்ட்டா, ரொம்ப ஸ்வீட்டான ரெசிபி. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாலை வந்து பன்னீரா கன்வெர்ட் பண்ண போகிறோம். பால் வந்து லைட்டாக தான் சூடாக இருக்கணும், ரொம்ப காய வைக்கக்கூடாது. லெமனை வந்து ஜூஸாக எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சூடாக இருக்கிற பாலை ஊற்றி நல்லா திரிய வச்சுக்கணும். இப்போ திரிஞ்ச பாலை வந்து ஒரு துணியில் போட்டு ஃபில்டர் பண்ணிக்கணும். லெமனோட வாசனை சுத்தமாக இருக்கக்கூடாது. அதுக்காக தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி ரொம்ப வெயிட்டான பாத்திரம் அது மேலே வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பன்னீர் வந்து வீட்டிலேயே ரெடி. இப்போது இந்த பன்னீர் வந்து நல்லா ரசகுல்லா மாதிரி சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கட்டி கட்டியாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும். இது கூட டெசிகேட்டட் கோகோனட் அண்ட் மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னும் வந்து ஃப்ளேவர் வேணும்னா ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். லட்டு மாதிரி பிடிச்சி கார்னிஷ் பண்ணுறதுக்கு சில்வர் எடிபிள் பேப்பர்ஸ் நட்ஸை யூஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான பன்னீர் கோகோனட் பால் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.